பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி. அடுத்த வானொலிக்கு வருகிறது விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து 97வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்ற தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் எல்நாதன் ஐயா அவர்கள் உத்திரமேரூரில் இருந்து. பாருங்களையா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 97. தன்னைப் போலவே பிறரையும் கருத வேண்டும். தன்னைப் போலவே பிறரையும் கருத வேண்டும். தன்மானம் குலமானம் தடைவேண்டி அடைந்தோர் தங்கள் மானம் என் மானம் இவை சமமாம் என்றெண்ணி பிறரிடத்தும் இனிமையான நன்மானம் வைத்து எந்த நாளும் அவர் தங்களுக்கு நலம் செய்வோனை மானிய அடந்தோரை காக்கின்ற வள்ளல் என வழுத்தலாமே. தன்னைப் போலவே பிறரையும் கருத வேண்டும். தன்மானம் குலமானம் தனை வேண்டி தன்மானம் குலமானம் தனை வேண்டி அடைந்தோர் தங்கள் மானம் என் மானம் இவை சமமாம் என்றெண்ணி பிறரிடத்தும் இனிமையான நன்மானம் வைத்து எந்த நாளும் அவர் தங்களுக்கு நலம் செய்வோனை மண்மானி அடைந்தோரை காக்கின்ற வள்ளல் என வழுத்தலாமே. தன் பெருமை பொருந்திய குலமானம் விரும்பி தன்னிடம் வந்தவரின் அபிமானம் என்று வேறு பிரித்து கூறப்படும் மானங்களான இவை இரண்டும் ஒரே தன்மை உடையவை என்று எண்ணி அயலருடத்தும் இனிமையான நல்ல அன்பை வைத்து எந்நாளிலும் அவர்களுக்கு நன்மை செய்யும் ஒருவனை பொருந்திய மரியாதை உடையவன் என்றும் தன்னை அடைந்தவரை காக்கும் கொடைத்தன்மை உடையவன் என்றும் கொள்ளலாம். மீண்டும் பாடலை பார்ப்போம். தன்னைப் போலவே பிறரையும் கருத வேண்டும். தன்மானம் குலமானம் தனை வேண்டி அடைந்தோர் தங்கள் மானம் என் மானம் இவை சமமாம் என்றெண்ணி பிறரிடத்தும் இனிமையான நன்மானம் வைத்து எந்த நாளும் அவர் தங்களுக்கு நலம் செய்வோனை மண் மானி அடைந்தோரை காக்கின்ற வள்ளல் என வழுத்தலாமே. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலிலிருந்து பாடலும் விளக்கமும் கேட்டோம். நன்றிகளையே மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.